ஓம் சாய்ராம், ஓம் முருகா சரணம். நிறைய விஷயங்கள் முருகப்பெருமான் அற்புதங்கள் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டாலும், இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் தைப்பூசத்துக்கு முன்னாடி திருச்செந்தூரில் நான் தனியாக இருக்கேன், உடனே வா அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் நேரடியாக கூப்பிட்ட ஒரு பக்தை, அவங்களுக்கு நடந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 80 வயசு ஆயிடுச்சு. இவங்க திருச்செந்தூர்லேருந்து ஒரு 14 கிலோமீட்டரில் தான் இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவங்க இது வரைக்கும் திருச்செந்தூர் முருகனை பார்த்ததே இல்லையாம். இவங்க மேரேஜ் ஆகி திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு 14 கிலோமீட்டர் உள்ள இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தைங்க பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்களுக்குமே இப்போ குழந்தைங்க பிறந்துட்டாங்க. பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து எல்லாமே பார்த்த இவங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை பார்க்குற பாக்கியம் இது வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்கவே இல்லையாம். இவங்க வீட்டு சைட்லேருந்து எல்லாருமே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏதாவது ஒரு தடங்கள் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. திருச்செந்தூர் முருகனை இவங்க போய் பார்த்ததே இல்லையா. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் முருகன் வந்து என்னை கூப்பிடவே இல்லை, இவ்வளோ பக்கத்தில் இருந்து ஏன் முருகன் கூப்பிடல அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அதுவும் இப்போ தான் சமீபத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வீட்டில் யாருமே இல்லை. இவங்க பையன், இவங்க மருமக, அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து வெளியூர் போயிருந்திருக்காங்க. இவங்க தனியாக இருந்திருக்காங்க. இவங்க அப்போ என்ன நினச்சிருக்காங்கன்னா, சரி நம்ம முருகனை போய் நான் பார்த்துட்டு வந்துடுவோம், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் பக்கத்தில் இருக்கோம், நம்மளால் முருகனை பார்க்கவே முடியலையே, நம்ம முருகனை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு முருகனை பார்க்கணுன்னா அவ்வளோ கூட்டமாக, தைப்பூசத்துக்கு முன்னாடி போயிருந்திருக்காங்க. சரியான கூட்டமாக, இவங்க பார்க்கவே முடியல முருகனை. ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ டிக்கெட் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 500 ரூபா வரைக்கும்லாம் டிக்கெட் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு டிக்கெட் காசு கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு போய் முருகனை பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு காசு கொடுத்து நம்ம முருகனை பார்க்கணும், அந்த மாதிரி தான் முருகனை பார்க்கணுன்னா நான் முருகனை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில் நின்று அந்த கோயிலை பார்த்து சொல்லியிருக்காங்க, முருகா இவ்வளோ வருஷங்கள் நான் திருச்செந்தூர் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ என்னை கூப்பிடல, இப்போ நான் உன்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தாலும் என்னை உன்னை பார்க்க விடலை, ஏன் இப்படி பண்ணுற, நான் உன்னை பார்க்கவே முடியல, என்னதான் எனக்கு அப்படி இருக்கு, ஏன் என்னால் உன்னை பார்க்கவே முடிய மாட்டேங்குது, என்னதான் நான் பாவம் பண்ணினேன்னு சொல்லிட்டு கோயில் வாசலில் கதறி கதறி அழுதுருந்துருக்காங்க. காசு கொடுத்து 500 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அன்னைக்கு அவங்கக்கிட்ட அந்த காசு இல்லையா. சரி, இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகன்ட்ட வந்து ரொம்ப வருத்தப்பட்டே சொல்லிட்டு போயிருக்காங்க. இவ்வளோ வருஷம் கழிச்சு நான் இப்போ தான் வந்து பார்க்க வந்தேன், இப்போவும் என்னால் உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே அவங்க வீட்டுக்கு போயிருந்திருக்காங்க. போய் நைட்டு அவங்களுக்கு தூக்கமே வரலையா, அழுதுகிட்டே இருந்திருக்காங்க. ரொம்ப மனசு வருத்தப்பட்டுட்டே அப்படி படுத்தே இருந்திருக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு வந்து ஒரு குரல் கேட்டிருக்கு, நான் திருச்செந்தூரில் தனியாக இருக்கேன், உடனே வா அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா, என்ன நடக்குது, யார் நம்மளை இப்போ கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையா. உடனே வெளியில் வந்து பார்க்கும்போது ஒரு பையன் நின்றுருந்துருக்காங்க. அந்த பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு, திருச்செந்தூர் உடனே வா, நான் தனியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, அப்போ நான் திருச்செந்தூர் இப்போயே போகணும் அப்படிங்கும்போது அந்த பையன் சொல்லியிருக்காங்க, இப்போ இந்த நேரத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு, அந்த நேரத்தில் வந்து பஸ்ஸு கிடைக்காது, அதனால் நம்ம காலையில் போகலாம் அப்படிங்கும்போது இந்த அம்மா சொல்லியிருக்காங்க, இல்லை நான் இப்போவே போகணும், முருகன் என்னை இப்போவே வான்னு தான் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நானே வண்டியில் வச்சு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வண்டியில் வர்றீங்களா, மெதுவாக வர்றீங்களான்னு கேட்டிருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் இந்த 80 வயசு அம்மாவை வண்டியில் வச்சு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. திருச்செந்தூருக்கு வண்டியிலே போயிருந்திருக்காங்க. அந்த நான் ராத்திரி வேலையில் கரெக்டாக விடிய போகிற நேரத்தில் இவங்க திருச்செந்தூர் போயிருக்காங்க. கரெக்டாக ஒரு 3:30 மணியா இவங்க திருச்செந்தூர் போகும்போது கரெக்டாக காலை பூஜை, அப்போ தான் கோயிலை திறக்கிறாங்களாம். காலையில் முருகனுக்கு முன்னாடி இவங்களை கூட்டிகிட்டு போனாங்களா. அந்த பையனும் முருகன் கோயில் திறந்த உடனே முருகனுக்கு முன்னாடி இவங்க மட்டும் நின்றுருந்துருக்காங்க. யாருமே இல்லையா, கூட்டமே இல்லையா, தனியாக முருகனும் இவங்க அந்த பையன் அந்த கோயிலில் வந்து பூஜை பண்ணுறவர், இவங்க மட்டும்தான் அங்கே இருந்திருக்காங்க. அவ்வளோ நேரம் நின்று முருகனை பார்த்துருக்காங்க. அந்த விடிய கால பொழுதுல முருகனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். அந்த பூஜை பண்ணுறவங்க கூட இவங்களை அனுப்பவே இல்லையா, போங்க அப்படின்னு தள்ளி விடவே இல்லையா. ரொம்ப ஆச்சரியம். அந்த நேரத்தில் யாருமே இல்லாமல் இவங்க நிற்கிறது தனியாக, அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு இவங்களுக்கு. அவ்வளோ நேரம் நின்று முருகனை பார்த்துருக்காங்க, அப்படியே அழுதுகிட்டே பார்த்துருக்காங்க. இவ்வளோ வருஷம் நான் பக்கத்துலேருந்து உன்னை பார்க்க முடியல, இப்போ நீ கூப்பிட்டு தான் உன்னோட சந்நிதிக்கு வந்து நான் உன்னை பார்க்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி முருகனுக்கு முன்னாடி கண்ணீர் வெடிச்சு அழுதுருக்காங்க. முருகனை கண் குளிர பார்த்துருக்காங்க. அவ்வளோ நேரம் நின்று தரிசனம் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து வெளியில் வந்திருந்திருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இவங்க வந்து சொன்னாங்க அந்த விஷயத்த. அவ்வளோ வருஷம் பக்கத்தில் இருந்தால் கூட முருகன் கூப்பிடாம திருச்செந்தூர் போக முடியாது அப்படின்றதான் உண்மை. 80 வயசான அந்த அம்மாவுக்கே
பக்கத்தில் ஒரு 14 கிலோமீட்டர் பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனாலும் முருகன் கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க திருச்செந்தூர் போக முடிஞ்சது, முருகனை பார்க்க முடிஞ்சது. அவங்களுக்கு அப்படி ஒரு தரிசனம். முருகனை அந்த கால நேரத்தில் கோயில் திறந்த அந்த நேரத்தில் அவங்களும் அந்த பையனை மட்டும் நின்று முருகனை அப்படி தரிசனம் பண்ணியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ பெரிய பாக்கியம். அவங்க அந்த அளவுக்கு முருகப்பெருமானை மனசால நீ எப்போ கூப்பிடுவே அப்போ நான் வரேன் வரேன்னு நினச்சிக்கிட்டே இருந்திருக்காங்க. முருகனை கூப்பிட்டாங்க. முருகனை கூப்பிட்ட உடனே அந்த கண்கொள்ளா காட்சி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. முருகப்பெருமானோட தரிசனம் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த விஷயத்த அவங்க இப்போ தைப்பூசம் முடிஞ்ச உடனே என் கூட ஷேர் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. அதான் உண்மை. நம்ம பக்கத்திலே இருப்போம், பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு நம்மளால போக முடியுமா அப்படின்னா நம்ம நினைக்கணும். அதே சமயம் அவங்க நம்மளை நினைச்சு கூப்பிடணும். அப்போதான் அவங்களோட தரிசனம் நமக்கு கிடைக்கும். எவ்வளோ பேர் கோயிலுக்கு போவாங்க, கடவுளோட தரிசனம் கிடைக்காம திரும்பி வந்துருவாங்க. அதே மாதிரி நிறைய பேத்துக்கு நடந்திருக்கு. ஆனால் திருச்செந்தூர் முருகன் நினைச்சு அந்த அம்மாவை கூப்பிட்டு அவங்களுக்கு தரிசனம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நமக்கும் நம்மளோட திருச்செந்தூர் முருகன் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்மளுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நிச்சயமா அந்த ஒரு நாள் எல்லாருக்குமே வரும். திருச்செந்தூர் முருகன் தரிசனம் கொடுப்பாரு, நம்மளுக்கு அத்தனை பேரோட வேண்டுதலை நிறைவேற்றுவாரு. இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை ஷேர் பண்ண அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா.